கலிமாவுடைய பொருளை நாம் விளங்குவதில் தவறிழைத்தோமேயானால் அது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். என்றால் ஒரு முஸ்லிம் ஆவதற்குரிய கலிமாதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா. இந்த கலிமாவை கொண்டுதான் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமுஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதா அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் செல்வார். நம்ம சொர்க்கம் செல்வதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே இந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நாம் மொழிந்திருக்கிறோம். அப்படியானால் இந்த கலிமாவின் சரியான பொருளை விளங்காமல், இதற்குரிய நோக்கத்தை விளங்காமல், தப்பும் தவறுமா இதை நாம் விளங்கிக் கொண்டு நம்முடைய முன்னோர்கள் காட்டியது சரியா தவறா என்பதை அலசாமல் ஆராயாமல் இந்த கொள்கையில நாம் பயணித்தோமே ஆனால் அது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லாது. சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல